மூவியே சொல்லட்டுமா போய் சொல்லட்டுமா? இல்ல நீங்களே சொல்லுங்க. சூப்பரா இருக்குது படம். ஆக்டிங்கு, ஸோ ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கு, ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. எஸ்ஜேஸ் இது சொல்லவே ஒன்று ஆஸ் யூஷுவல் கலக்குன்னு கலக்கிட்டாரு. ஸோ அப்புறம் தசுராலாம் வந்து அப்புறம் அப்பர்னாலாம் இவ்வளோ நடிப்பான்னு நினச்சிருவாங்க. பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ரோல்லாம் வந்து திருப்பி அவங்களாம் கொடுத்தா பயங்கரமாக ஹிட் ஆகும். சூப்பராக இருக்குது. ஸோ படம் வந்து பயங்கரமான ஒரு ஹிட்டு கொடுக்கும். கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் படம் வர்றதுக்கு 100 crores நிப்பாட்டிக்கும். பர்ஃபெக்டாக இருக்குது மூவி. எல்லாரும் வந்து பாருங்கள். செம்மையாக இருக்குது. சாங்கெல்லாம் அச்சு சும்மா பிடிச்சி ஒத்திட்டு இருக்கிறாங்க. படம் பயங்கரமாக இருக்குது. சூப்பரா இருக்கு ப்ரோ. வேற லெவலில் இருக்கு ப்ரோ. மியூசிக் எல்லாம் எல்லாமே செம்மையா இருக்கு. ஏஆர் ரஹ்மான் சித்திக்கு இருக்க தரமா இருக்கு ப்ரோ. எல்லாருமே வந்து பாருங்க வேற லெவலில் இருக்கு படம். செலக்ட் பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் பண்ண மாதிரி தெரியல. நல்லா பண்ணிருக்காரு. மூவி எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. மூவி எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. மூவி பரவாயில்ல நல்லா இருந்துச்சு ப்ரோ. மூவி எப்படி இருக்குண்ணா? நல்லா இருக்கு. மூவி எப்படி இருக்கு? மூவி எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. மூவி நல்லா இருக்கு. படம் எப்படி? நல்லா இருக்கு. நல்லதாக இருக்கு. படம் எப்படி இருக்கு? சூப்பர் சூப்பர். படம் எப்படிண்ணா இருக்கு? நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? ஓவரால் மூவி எப்படி? பார்க்கலாம் மூவி. நெக்ஸ்ட் டைம் வர போறோம். போயிட்டு நெக்ஸ்ட் டைம் வரலாம். பயங்கரமாக இருந்துச்சு ப்ரோ. ஓவரால் வேற லெவல். மூவி எப்படி இருக்கு? வேற மாதிரி எல்லாம் நல்லா இருக்கா? மியூசிக் எல்லாம் பக்கா செதுக்கி வச்சுக்கிறாங்க. எல்லாமே வேலை நல்லா இருக்கு. ஓவரால் நல்லா இருக்கு. மூவி எப்படி இருக்கு? மாஸ் ப்ரோ. செம்ம மாஸ். ஆக்டிங்லாம் எப்படி இருக்கு? சரியா பண்ணிட்டாங்க. விராசராதா மூவி பார்த்தா சூப்பரா இருக்கும் ப்ரோ. செம்ம படம் ப்ரோ. பயங்கரமா இருக்கு. அல்டிமேட். நல்லா இருக்கு ப்ரோ. ஆக்ஷன்லாம் நல்லா இருக்கு. கான்செப்ட் எல்லாம் கூட கான்செப்ட் இது சீன் ஆக்டிங்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆக்டிங் தனுஷ் ஆக்டிங்லாம் சொல்ல வேணாம் சார். அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. கதை அவ்வளோ நல்லா இல்லைனா கூட ஆக்டிங் எல்லாமே நல்லா தான் இருக்கு. மஜா ப்ரோ. மஜா ப்ரோ. வேற லெவல். படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? லாக் பஸ்டர். ஆக்டிங் எல்லாம் எல்லாம் மியூசிக் எல்லாம் டைரக்டர் நல்லா. படம் நல்லா இருக்குது. ஏஆர் ரஹ்மான் நல்லா மியூசிக் போட்டிருக்காரு. எஜிஸ்மே நல்லா நடிச்சிருக்காரு. சூப்பரா நான் படம் வேற மாதிரி. மியூசிக் ஆக்டிங் எல்லாம் எல்லாமே வேற மாதிரி தான். ஓவரால் படம் எப்படி? சாட்டிஸ்ஃபைடா? படத்தை பார்த்து 5 பேர் வெட்டணும்னு தோணுதல்ல. அந்த மாதிரி இது படம். சும்மா கிடையாது. தலைவர் தான். மூவி எப்படி இருக்கு? ஃபீல் குட் மூவினா. மூவி எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. எப்படி இருக்கு? மூவி எப்படி bro? சூப்பரா இருக்கு. மூவி எப்படி bro? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ. மூவி எப்படி? நல்லா இருக்கு. ஓவரால் ஆக்டிங் எல்லாம் சூப்பர். மூவி எப்படி bro? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ. சூப்பரா இருக்கு. படம் செம்ம ப்ரோ. ஓகே ஒன் டைம் வாட்ச். நல்லா இருக்கு. நல்லா தான் ப்ரோ இருக்கு. ஆக்டிங் எல்லாம் மியூசிக் பார்த்தாலும் சரிக்காது. படம் பார்த்தே இருக்கலாம். படம் ஆக்டிங்லாம் வேற லெவல். தனுஷ்க்கு சிஸ்டர் ஆவத்து நடிச்சிருக்காங்க. அவங்க சூப்பர் வேற லெவல் ஆக்டிங். மியூசிக் எல்லாம் படம் மியூசிக் ஏஆர் ரஹ்மான் பண்ணிட்டாருனா எப்பவும் ஏஆர் ரஹ்மான் மாஸ் தான். இன்னும் மாசா பண்ணிட்டாரு. படம் நல்லா இருக்கு. சூப்பரா பார்க்கலாம். படம் நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. ஸ்கிரீன் பிளே நல்லா இருந்துச்சு. தனுஷ் ரிட்டன்ல இது ஒரு சூப்பரான படம். செகண்ட் ஹாஃப் மட்டும் லைட்டா லேக் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா இருந்துச்சு. மூவி எப்படி bro? சூப்பரா இருந்துச்சு. வேற லெவல் இருந்துச்சு. பயங்கரமா இருந்துச்சு. செம்மையா இருந்துச்சு. ட்ரெண்டிங்கா இருந்துச்சு. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இருந்துச்சு. நல்லா செம்ம என்டர்டைன்மெண்ட். செம்ம அப்படியே சொல்றது கூஸ் மூமெண்ட் தான். ஸோ ஏஆர் ரஹ்மான் தான். ஸோ எல்லாமே அவ்வளோ ஒன்றும் அதிர்ச்சிலாம் இல்லை. எல்லாரும் ஃபேமிலியாக பார்க்கலாம். நல்ல ஒரு டிஃப்ரெண்டான கான்செப்ட் தான். செம்மையா இருக்கு. கிளாசிக்கலை சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. எப்பயும் போல சப்போர்ட் பண்ணிடுங்க. போயிட்டு வரோம். மூவி எப்படி bro? படம் வேற லெவல் ப்ரோ. ஆனா அதான் தெரிக்க இருக்குது படம். ஆக்டிங்லாம் வேற லெவல்ல இருக்குது. ஏசரி எதுக்கு தான் உள்ள போய் பார்த்து பாருங்க. என்ன மாதிரி இருக்குது படம். மியூசிக் அதுக்கேற்ற மாதிரி ஏஆர் ரஹ்மான் பிச்சுட்டாரு ப்ரோ. ஒர்த்து. படம் வேற லெவல் ப்ரோ. படம் சூப்பரா இருக்குது. பார்க்கறது வேற லெவல் தல. ப்ரோ மூவி எப்படி bro இருக்கு? செம்மையாச்சு ப்ரோ. செம்மையா நல்லா தல. படம் வேற லெவல். அருமையாச்சு. படம் செம மாசனா. அந்த படம் சூப்பர் ஹிட்னா. கண்டிப்பா செம ஹிட்னா. ஆக்டிங் பயங்கரமா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுனா. ஃபைட்ஸ் எல்லாம் பயங்கரமா இருந்துச்சுனா. தலைவனா தனுஷ் தான கெத்துனா.
சூப்பர் படம் எல்லாம் எப்படி இருக்கு? மியூசிக் பயங்கரமா ரகுமான் மியூசிக் சொல்லவே தேவையில்ல உசிரே நீதான் பயங்கரம் கண்டிப்பா எல்லா டைம் பார்க்கலாம் கண்டிப்பா சூப்பர் படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எது? ஃபர்ஸ்ட் ஹாஃப் லைட்டா ஸ்லோ ஆரம்பிச்சு செகண்ட் ஹாஃப் ஃபயர்னா ஃபுல்லா ஃபயர்னா செமைட்னா ஓவரால் படம் சூப்பர். சூப்பர் நான் 5 கண்டிப்பா கண்டிப்பா நான் Okay. ஃபுல் படம் தான் ஓகே படம் எப்படிண்ணா இருக்கு ராயன் படம்? படம் வந்து ஒரு வித்தியாசமான படங்க, வேற லெவல்ல இருக்குது. ஒரு இதுவும் அடுத்த கட்டம் வந்து என்ன மாதிரி நடக்க போகுது அப்படின்னு செம டாப்புங்க படம், வேற லெவலு. மியூசிக் எப்படி? மியூசிக் எல்லாம் அப்படியே பிச்சு வந்துருதுங்க. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து வேற லெவலுங்க. எல்லாருமே பார்க்கலாம், குடும்ப ஃபேமிலியாக பார்க்கலாம். நல்ல செம காமெடி, ஃபைட்டிங்கு எல்லாமே அருமையாக இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல படங்க. ஆக்டிங் தனுஷ் சார் ஆக்டிங் வேற லெவலுங்க, அவர் செம்மையாக பண்ணியிருக்காரு. செல்வா சார் மற்ற ஆர்டிஸ்ட் அவங்கலாம் எப்படி? எல்லாமே ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்ல ஒரு டீமா சேர்ந்து ஒர்க் பண்ணி நல்லா அற்புதமா பண்ணிருக்காங்க. சூப்பரா இருக்கு படம் நல்லா இருக்கு. படம் வேற லெவலுங்க, ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் செம்மையா இருக்கு. அடுத்து படம் அதுக்கடி முடிஞ்சு போச்சான்ற அளவுக்கு நம்ம சீட்டு நுனிக்கு போட்டு வர அளவுக்கு படம் நல்லா இருக்குது. ஓகே 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 ஓவரால் படம் நல்லா சூப்பரா இருக்கு. ஓகே